புதுவை ஆளுநர் இக்பால் சிங்கிடம் அமலாக்க பிரிவினர் இன்றும் விசாரணை. அறக்கட்டளை மோசடி குறித்தும் அதிகாரிகள் கேள்வி. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களின் விவரங்களை உடனடியாக தெரிவிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஊழலை ஒழிக்க போராட வேண்டியது அவசியம். அண்ணா ஹசாரேவிற்கு சோனியா காந்தி பதில் கடிதம். மாணவனை வெட்டிக் கொன்று இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற ஜான் டேவிட் வெளிநாட்டில் பாதிரியாராக மாறிவிட்டதால் கைது செய்வதில் சிக்கல். வணக்கம். விரிவான செய்திகள். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கை ராஜ்பவனில் வைத்து அமலாக்கப் பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கருப்பு பண முதலை அசன் அலிக்கு பாஸ்போர்ட் கிடைக்க பரிந்துரைத்தது பற்றி அவரிடம் அமலாக்கப் பிரிவினர் கேள்வி எழுப்பினர். மேலும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தனது மகன்கள் மருத்துவக் கல்லூரி தொடங்க அறக்கட்டளை அமைத்து உதவியது குறித்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டது. இதற்கிடையே இக்பால் சிங்கின் குடும்பத்திற்கு சொந்தமான அறக்கட்டளை குறித்தும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் இந்த விசாரணையின் போது அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புதுவை ஆளுநரின் உதவியாளர் ஸ்ரீனிவாசன் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நேற்று மாலை 5 மணி அளவில் அமலாக்கப் பிரிவினர் அலுவலகத்தில் இருந்து 3 நபர்கள் வந்ததாகவும் சுமார் 20 நிமிடங்கள் விசாரணை நடத்திவிட்டு சென்றதாகவும் கூறினர். I am telling you, 3 people from ED came at 5 o'clock. They were here for 20 minutes. They are gone back. 5 people. I am confirmed that 3 people came from ED. After meeting the governor. Again, I cannot tell you because they went up. I don't know what transfer. I am not aware. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களின் விவரங்களை உடனடியாக தெரிவிக்குமாறு மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிவில் உரிமைகளுக்கான மக்கள் சங்கம் என்ற அமைப்பு நாட்டில் அடிக்கடி நிகழும் பட்டினிச் சாவுகள், பொது விநியோக முறையில் நடக்கும் ஊழல்கள் மற்றும் முறைகேடுகள் குறித்து உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. அந்த மனுவை நீதிபதிகள் தல்வீர் பண்டாரி மற்றும் தீபக் வர்மா ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் நேற்று விசாரித்தது. மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் மோகன் பராசரன் ஊட்டச்சத்து குறைபாட்டை தீர்க்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதிப்பாடு கொண்டுள்ளதாகவும் பொது விநியோக முறையை முறைப்படுத்தும் நடவடிக்கைகளும் துவங்கியுள்ளது என்றும் தெரிவித்தார். அதன் பின்னர் பேசிய நீதிபதிகள் நாட்டில் பட்டினிச் சாவுகள் அவ்வப்போது நிகழ்ந்து கொண்டிருப்பது கவலை அளிப்பதாகவும் பணக்காரர்களுக்காக ஒரு இந்தியாவும் ஏழைகளுக்கு ஒரு இந்தியாவும் இருக்க முடியாது என்றும் தெரிவித்தனர். மேலும் நாட்டு மக்களில் 36% பேர் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் அதனை குறைக்க திட்ட கமிஷன் எடுத்த நடவடிக்கை என்ன என்றும் கேள்வி எழுப்பினர். வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்வோர் எண்ணிக்கை 36%த்திற்கு அதிகமாக உள்ளதாக காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் உட்பட பல மாநிலங்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்வோர் எண்ணிக்கையை 1991ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் திட்ட கமிஷன் தெரிவித்துள்ளது சரியல்ல என்றும் குறிப்பிட்டனர். மேலும் வறுமை கோட்டிற்கு கீழே தற்போது எவ்வளவு பேர் உள்ளனர் என்பதை இன்னும் 1 வார காலத்திற்குள் திட்ட கமிஷன் தெரிவிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதையடுத்து 2009 மற்றும் 2010 ஆகிய ஆண்டுகளில் பொதுமக்களிடம் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களின் எண்ணிக்கை 32% என்றும் இது 2004, 2005ஆம் ஆண்டில் 37.2% இருந்துள்ளது என்றும் திட்டக்குழு உறுப்பினர் அபிஜித் சென் தெரிவித்துள்ளார். ஊழலுக்கு எதிராக போராட வேண்டியது அவசியம் என சமூக சேவகர் அண்ணா ஹசாரேவுக்கு காங்கிரஸ் கட்சித் தலைவர் சோனியா காந்தி எழுதிய பதில் கடிதத்தில் கூறியுள்ளார். லோக்பால் மசோதா கொண்டுவர வலியுறுத்தி சமூக சேவகர் அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் மேற்கொண்டார். மத்திய அரசு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதைத் தொடர்ந்து அவர் தனது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பொதுச் செயலாளர் ஒருவரும் மத்திய அமைச்சர் ஒருவரும் அவதூறு பேசி வருவதாகவும் இதனால் லோக்பால் மசோதா தயாரிப்பு பணிகளை திசை திருப்ப முயற்சி செய்து வருவதாகவும் சோனியா காந்திக்கு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்திற்கு காங்கிரஸ் கட்சித் தலைவர் சோனியா காந்தி பதில் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் அவதூறு பரப்பும் அரசியல் செயல்களுக்கு தான் எப்போதும் ஆதரவு அளிப்பதில்லை என்றும் ஊழலுக்கு எதிரான தனது நிலைப்பாட்டினை தாங்கள் சந்தேகப்பட வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் லோக்பால் மசோதாவிற்கு தனது முழு ஆதரவையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிராக போராட வேண்டியது மிகவும் அவசியமான செயல் என்றும் சோனியா காந்தி அந்த கடிதத்தில் கூறியுள்ளார்.
நாவரசு கொலை வழக்கில் ஜான் டேவிட்டுக்கு இரட்டை ஆயுள் தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளதை அடுத்து அவனை கைது செய்வதில் தற்போது சிக்கல் எழுந்துள்ளது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் படித்த முதலாம் ஆண்டு மாணவர் நாவரசுவை ராகிங் செய்து கொலை செய்த வழக்கில் கடலூர் அமர்வு நீதிமன்றம் ஜான் டேவிட்டிற்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கியிருந்தது. இந்நிலையில் ஜான் டேவிட் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மனு செய்யவே நீதிமன்றமும் கீழ் நீதிமன்றத்தின் தண்டனையை ரத்து செய்தது. இதனை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டபோது ஜான் டேவிட்டிற்கு விதிக்கப்பட்ட இரட்டை ஆயுள் தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது ஏற்க முடியாது என்று தீர்ப்பளித்தது. மேலும் கடலூர் நீதிமன்றம் அளித்த இரட்டை ஆயுள் தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து ஜாமீனில் விடுதலையாகியுள்ள கொலைக்காரன் ஜான் டேவிட் நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தமிழக காவல்துறையினர் அவரை கைது செய்யும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். இந்நிலையில் ஜான் டேவிட் தற்போது ஆஸ்திரேலியாவில் மத போதகராக பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. ஆகையால் அவரை கைது செய்வதில் போலீசாருக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் சர்வதேச போலீசாரின் உதவியுடன் ஜான் டேவிட்டை கைது செய்து தமிழகம் கொண்டுவர காவல்துறையினர் முயற்சிகள் மேற்கொண்டுள்ளனர். ஊழலுக்கு எதிரான லோக்பால் மசோதா வரைவு குழுவின் இணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் சட்ட அமைச்சர் சாந்தி பூஷன் தற்போது மேலும் ஒரு விவகாரத்தில் சிக்கியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளை சில கோடிகள் கொடுத்தால் விலைக்கு வாங்கிவிடலாம் என்று முன்னாள் சட்ட அமைச்சர் சாந்தி பூஷன் கூறியதாக ஆடியோ சிடி ஒன்று அண்மையில் வெளியாகியிருந்தது. இந்த விவகாரம் பெரிதாக வெடித்துள்ள நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் நொய்டா அருகே 10,000 சதுர அடி நிலத்தை தனது மகன் ஜெயந்தி பூஷன் பெயரில் அந்த மாநில முதல்வர் மாயாவதியின் உதவியால் சாந்தி பூஷன் மிக குறைந்த விலைக்கு வாங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆனால் இதை சாந்தி பூஷன் மறுத்துள்ளார். தன்னை லோக்பால் குழுவிலிருந்து நீக்க அடுத்தடுத்து பொய்யான புகார்களை சில சக்தி வாய்ந்த நபர்கள் கிளப்பி வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நொய்டாவில் தனக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் முதல்வர் மாயாவதியின் கோட்டாவிலிருந்து வரவில்லை என்றும் அதை தான் முறைப்படி விண்ணப்பித்து வாங்கியதாகவும் சரியாக சொன்னால் அந்த நிலம் இன்னும் தன் கைக்கு வந்து சேரவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். நொய்டாவில் முதல்வர் மாயாவதியின் சிலைகள் கொண்ட பூங்கா அமைக்கப்படுவது தொடர்பான வழக்கில் அவருக்கு எதிராக சாந்தி பூஷன் ஆஜராகாமல் இருக்க அவருக்கும் அவரது மகனுக்கும் நொய்டாவில் 10,000 சதுர அடி பரப்பளவு உள்ள பண்ணை வீட்டுக்கான நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் லோக்பால் மசோதாவை சீர்குலைக்க அமர்சிங் மூலமாக அந்த குழுவில் இடம்பெற்றுள்ளவர்களின் பெயர்களை காங்கிரஸ் கட்சி கெடுத்து வருவதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. தனியார் பள்ளிகளுக்கான புதிய கல்விக் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டதற்கான அறிக்கையை அடுத்த வாரம் நீதிபதி ரவிராஜ பாண்டியன் அரசிடம் தாக்கல் செய்கிறார். தனியார் பள்ளிகளில் மாணவர்களிடம் அதிக கல்விக் கட்டணம் வசூலிப்பதை ஒழுங்குபடுத்தும் வகையில் ஓய்வு பெற்ற ஐகோர்ட் நீதிபதி கோவிந்தராஜன் தலைமையில் தமிழக அரசு ஒரு கமிட்டியை அமைத்தது. இந்த கமிட்டி 10,400 தனியார் பள்ளிகளுக்கு கல்விக் கட்டணம் நிர்ணயம் செய்தது. நீதிபதி கோவிந்தராஜன் நிர்ணயித்த கட்டணம் போதாது என்றும் அதைக் கொண்டு பள்ளியை நடத்த இயலாது என்பதால் கல்விக் கட்டணத்தை உயர்த்தி நிர்ணயிக்க வேண்டும் என்று தனியார் பள்ளிகள் கோரிக்கை வைத்திருந்தன. அதன் அடிப்படையில் 6,400 பள்ளிகள் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று மேல்முறையீடு செய்திருந்தது. இதைத் தொடர்ந்து கட்டிடம், ஆய்வக வசதி, ஆசிரியர் சம்பளம் உள்ளிட்ட அம்சங்களின் அடிப்படையில் அந்தந்த பள்ளிகளுக்கு புதிய கல்விக் கட்டணம் நிர்ணயிக்க நீதிமன்றம் காலக்கெடு விதித்தது. இதற்கிடையில் நீதிபதி கோவிந்தராஜன் உடல்நிலை காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ரவிராஜ பாண்டியன் கமிட்டியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார். இவர் மேல்முறையீடு செய்த பள்ளி முதல்வர்கள் மற்றும் நிர்வாகிகளை மாவட்டம் வாரியாக அழைத்து விசாரணை நடத்தினார். கடந்த 6 மாதங்களாக 6,000 பள்ளிகளில் ஆய்வு முடித்து அவற்றின் கருத்துக்களும் கேட்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தனியார் பள்ளிகளுக்கான புதிய கல்விக் கட்டணம் அடுத்த வாரத்திற்குள் நிர்ணயிக்கப்பட்டு அரசிற்கு அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதி ரவிராஜ பாண்டியன் கமிட்டி முடிவு செய்துள்ளது. சட்டசபை தேர்தல் முடிவு வெளியான பின்பு மே மாதம் இறுதியில் இந்த புதிய கல்விக் கட்டணத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிராவில் நிலவும் மின் பற்றாக்குறை போக்க வேண்டுமெனில் ஜெய்தாப்பூரில் அணு உலை அமைக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் சரத்பவார் குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள கடலோர பகுதியான ஜெய்தாப்பூரில் அணு உலை அமைப்பதற்கு அந்த பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் அங்கு நடைபெற்ற போராட்டத்தின் போது போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஒருவர் பலியானார். இதற்கு சிவசேனை கட்சியினர் மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் அணு உலை அமைப்பது குறித்து மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சரத்பவார் புதுடெல்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மகாராஷ்டிர மாநிலம் ஜெய்தாப்பூரில் கட்டப்பட்டு வரும் அணுசக்தி திட்டம் நிறுத்தப்படாது என்றும் இந்த அணுமின் நிலையம் அமைக்கப்பட்டால் மட்டுமே மாநிலத்தில் நிலவும் மின் பற்றாக்குறையை போக்க முடியும் என்றும் தெரிவித்தார்.
कोई खेती के लिए कोई रुकावट लाने के लिए ये नहीं इशू। वहाँ जो कुछ हो रहा है इस पर मैंने भाष्य करना ठीक नहीं, एक तो ये मेरा सब्जेक्ट भी नहीं, मगर ये बात है कि उस राज्य से मैं आता हूँ वहाँ बिजली की कम है और बिजली ज़्यादा चाहिए, इस बारे में लोगों की डिमांड है। ஜெய்தாப்பூரில் கட்டப்பட்டு வரும் அணு மின் நிலையம் கடல் மட்டத்திலிருந்து 25 மீட்டர் உயரத்தில் கட்டப்படுவது குறிப்பிடத்தக்கது. பல ஆயிரம் கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள ஹசன் அலிக்கு தீவிரவாதிகளுடன் தொடர்பு உள்ளதா என்று உள்துறை அமைச்சகத்திடம் அமலாக்கப் பிரிவினர் விளக்கம் கேட்டுள்ளனர். வெளிநாடுகளில் கருப்பு பணம் பதுக்கியுள்ள குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட குதிரை பண்ணை உரிமையாளர் ஹசன் அலிக்கு தீவிரவாதிகளுடன் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரிக்குமாறு உள்துறை அமைச்சகத்தை அமலாக்கத்துறை இயக்குநரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்து அமலாக்கத்துறை இயக்குநரகம் சார்பில் உள்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அதில் ஹசன் அலி சட்டவிரோதமாக பல பாஸ்போர்ட்டுகளை பெற்றுள்ளார் என்றும் சர்வதேச ஆயுத வர்த்தகர் கசோகியுடன் ஹசன் அலிக்கு தொடர்பு உள்ளதாகவும் தெரியவந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தேசிய பாதுகாப்பு தொடர்பான விவகாரமாக உள்ளதால் ஹசன் அலிக்கு தீவிரவாத இயக்கங்களுடன் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரிக்க வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில் அமலாக்கத்துறையினர் கூறியுள்ளனர். ஏற்கனவே ஹசன் அலி மீது தீவிரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்வது குறித்து ஆராயும்படி சிபிஐக்கு கடந்த மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 300134 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.